till I can't no more. I'm gonna take my horse to the old town road. I'm gonna ride till I can't no more. ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி பைனான்ஸ் ஃபியூச்சரில் லிமிட் ஆர்டர் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்கு முதல்ல நம்ம லிமிட் ஆர்டர் போடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். லிமிட் ஆர்டர் போடுற ரீசன் என்னென்னா, லிமிட் ஆர்டரில் உங்களுக்கு ஃபீஸு கம்மியாக பிடிப்பாங்க. லிமிட் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக பிடிப்பாங்க. நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஜாஸ்தி, ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். என்னென்னா, உங்களுக்கு கண்ட மேனிக் ப்ரைஸ் ஃபில் ஆகும், நீங்கள் நினச்ச ப்ரைஸ் ஃபில் ஆகாது, ஃபீஸு ஜாஸ்தியாக பிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஆர்டர் எப்போவுமே போடாதீங்க, லிமிட் ஆர்டர் மட்டும் போடுங்க. எப்போவுமே மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க, லிமிட் ஆர்டர் மட்டும் போடுங்க. ஓகே, இப்போ பையிங்க்கு லிமிட் ஆர்டர் வச்சுட்டோம். அது எப்படிங்க ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் லிமிட் ஆர்டர் வைக்கிறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே TP/SLன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேக் ப்ராஃபிட்டில் எல்லாம் மொபைலில் டைப் பண்ணுவீங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது, மொபைலில் உங்களுக்கு டைப் பண்ணுறதுனால தெரியல, கம்ப்யூட்டரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். மொபைலில் நீங்கள் எப்போவுமே உள்ளே போயிட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? அதனால தான் நான் ட்ரேடிங் உங்களை மொபைலில் பண்ண சொல்லாமல் கம்ப்யூட்டரில் பண்ண சொல்கிறேன். ஏன்னா மொபைலில் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்போ உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1567 இருக்குது. சும்மா ஒரு 10 USDTன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸில் நான் ஒரு நம்பர் இங்கே டைப் பண்ணக்கூடாது, ஏன்னா அது மார்க்கெட் ஆர்டரில் விழுகும். இந்த தப்பு தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதுக்கு பதிலாக அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு காமிக்குதா, இங்கே ஸ்டாப் ப்ரைஸ் அடிங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வருதோ, நான் 1531 டைப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கீழே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு இங்கே ஒரு பட்டன் காமிக்குதா, மார்க்கெட்னு டேப் பண்ணால் உங்களால் டைப் பண்ண முடியும். என்ன பண்ணுறீங்க, இதை அழுத்திட்டு உங்களுடைய அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ப்ரைஸை டைப் பண்ணிவிட்டு கீழே வென் மார்க்கெட் ப்ரைஸ் ரீச்சஸ் 1530 it will trigger limit order and the estimated PNL will be -0.22ன்னு இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது எடுத்து லாஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போது டேக் ப்ராஃபிட் கேட்கும். டேக் ப்ராஃபிட்டுக்கும் அதே மாதிரி தான். டேக் ப்ராஃபிட்டு ஒரு $1700 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அந்த மார்க்கெட்டை தூக்கிட்டு 1700 டைப் பண்ணணும். இந்த இடத்துல லாஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுதான் உங்களுக்கு பக்காவான ஒரு என்னது, ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறது, அதுவும் லிமிட் ஆர்டரில். இப்போ நம்ம மார்க்கெட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிடும், நஷ்டம் ஆச்சுன்னா எவ்வளோ நஷ்டம் ஆகும், இந்த ட்ரேடுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படிங்கிறது க்ளீனாக உங்களுக்கு காமிச்சிடும். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும் எவ்வளோ டேக் ப்ராஃபிட்டு, ஸ்டாப் லாஸ், அது அங்கேயே போட்டிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பளிச்சுன்னு போட்டிருக்கும். டேக் ப்ராஃபிட் லிமிட், ஸ்டாப் லாஸ் லிமிட்னு உங்களுக்கு கொட்டை இடத்துல அழுத்தி போட்டிருக்கும். இதனால தான் நீங்கள் அட்வான்ஸில் அழுத்திட்டு நீங்கள் எப்பவுமே ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். நீங்கள் எப்பவுமே அட்வான்ஸ் மோடில் தான் வச்சுருப்பேன். ஸோ எப்பவுமே அட்வான்ஸ் கொடுத்து தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு லிக்விடேஷன் ப்ரைஸிங்கு, அப்புறம் மேக்ஸு, ஓப்பன், காஸ்ட் எவ்வளோ, இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக காமிச்சிடும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இவ்வளோ தாங்க ஒரு மார்க்கெட் ஆர்டர் வைக்கிறதுக்கு. வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவும் தேவையில்லை உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்க, பட்டுன்னு மார்க்கெட் ஆர்டருக்கு பதிலாக ஒரு லிமிட் ஆர்டர் வச்சு சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபீஸு இதுக்கப்புறம் கம்மியாக தான் போகும், நீங்கள் அதிகபட்ச லாஸு பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸில் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டிருப்போம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.